ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 2025 இந்த ஐபிஎல் டீமோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபி வருஷமாக கப் அடிக்கிறேன் ஈசாலா கப் நாமதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கப் அடிக்காமல் இருந்து மோஸ்ட் ட்ரோல்டு ஐபிஎல் டீமாகவும் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து லாஸ்ட் இயர் ஓரளவு செமிஃபைனல் வரைக்கும் வந்து கடைசியில் அவங்களால செமிஃபைனலில் தோற்று வெளியே போன ஒரு டீம் தான். லாஸ்ட் இயர் கப் அடிப்பாங்க எதிர்பார்த்தோம். ஓகே ஈசாலா கப் நாமதே இந்த வாட்டி நிறைவேற போகுது. ஆனால் ராஜஸ்தான் கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே போனாங்க. அப்படி இருக்கும் அவங்க வந்து மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் டீம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க காலங்காலமாக நல்ல ஸ்குவாட் வச்சுட்டு நல்ல பிளேயர்ஸ் நல்ல கேப்டன் வச்சுட்டு அவங்க பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎல் பார்த்த காலத்தில் என்ன மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளேயர்ஸ் தில்ஷன் திலகரத்ன தில்ஷன் எவ்வளோ பெரிய நல்ல பிளேயர்ஸ்லாம் அங்கே ஆடின ஒரு டீம். அப்படி ஆடினவங்களால ஒரு வாட்டி கூட கப் அடிக்க முடியல. அதுக்காக அந்த டீம் பெருசாக முயற்சியும் செஞ்சதில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சும்மா ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுன்னு எல்லா பிளேயர்ஸும் ரன்ஸ் அடிப்பாங்க. பட் அவங்க வந்து போலிங்னாலே தோத்து போவாங்க. வருஷம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வாட்டியுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் ஆர்சிபி வெல் பேலன்ஸ்டாக எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து விராட் கோலி அண்ட் பிலிப் சால்ட் ஆட போகிறாங்க. விராட் கோலி சொல்லவே தேவையில்லை. கிங் கோலி அதான் ஐபிஎல் வந்துட்டா வேற மாதிரி கியரில் போய் ஆடுவார். கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிப்பார். ஆரஞ்சு கேப்பத்துக்கு தலையில மாட்டிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ன்ற போது அவர் இந்த வாட்டி கேப்டனாகவும் ஆட போகிறது இல்லை. கேப்டன்சி வாய்ப்பு அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தும் கேப்டனா வேணாம் அவர் பிளேயராக மட்டும் ஆடுறேன்னு இருக்காரு. வெறித்தனமாக இந்த வாட்டி ஆட போறாரு. அது தெரிய போகுது. ஏன்னா அந்த டீமோட பேட்டிங் லைனப்ல எப்பயுமே வந்து கேஜிஎஃப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிளென் மேக்ஸ்வெல், கோலி, ஃபாப் டு பிளஸ். இப்போ ஜிஎஃப் போயிடுச்சு வேற டீமுக்கு. இப்போ கே மட்டும்தான் இருக்கிறதுனால கிங்கு ஒரு ஒருத்தரா தனியாக நின்று இந்த பேட்டிங் ஆடல ஆஸ் யூஷுவல் வந்து வருஷம் அடிக்கிற மாதிரி இந்த வாட்டி அவர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு ஓப்பனிங்ல. அதே மாதிரி அவர் பிலிப் சால்ட் அவர் கூட சேர்ந்து ஓப்பனிங் பண்ண போறாரு. லாஸ்ட் இயர் வந்து கேகேஆருக்கா கன்சிஸ்டண்டா ஒரு 400+ ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. சுனில் நாராயண் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அக்ரெசிவா ஆடினாரு. ஒரு அக்ரெசிவான ஒரு ஓப்பனிங் பேர் வேற அவருக்கு விராட் கோலி ஒரு செம காம்பினேஷன். இந்த வாட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. ஒரு ஆர்சிபி உண்மையில உருப்படியா எடுத்த இந்த ஆக்ஷன்ல ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு பையனா பிலிப் சால்ட் தான். கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூடன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசன் சாலிடா ஒரு 455-500 ரன்ஸ் கிட்ட அடிக்க போறாருன்ற போது கண்டிப்பா அவரும் விராட் கோலி ஒரு நல்ல காம்பினேஷன் இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபார்ம்ல பிலிப் சால்ட் இருந்தாருன்னா இவங்க பேட்டிங் வர ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபயர் ஆகி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா மேட்ச் எஸ்பெஷலி பிலிப் சால்ட் ஃபார்ம்ல இருந்து விராட் கோலி ஃபார்ம்ல இருந்தாருன்னா மெயினா ஹோம் மேட்சஸ்ல சின்னசாமி கிரவுண்ட்ல பவர் பிளேலே 80-90 ரன் வரும் எவ்ரி மேட்சஸ். அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் பார்ப்போம் எப்படின்றது. அதே மாதிரி நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா அவர் ஆடுவார். அவர் வந்து பஞ்சாப்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் சீசன் முன்னாடி சீசன்ல சம்திங் 400+ ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நல்லா ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்டர் வேற இவரு. ஸோ இவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாகவும் இருப்பார் அந்த டீம்ல. நல்ல ஒரு டீசென்டான ஒரு விக்கெட் கீப்பர். அட் சேம் டைம் பேட்டராகவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு அப்ரோச் கண்டிப்பா தேவை. அதை அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது நம்பலாம். அதே மாதிரி நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ராஜத் பத்திதார். அவர் சொல்லவே தேவை. மோஸ்டா அவர் தான் வாட்டி ஆர்சிபி கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும். இப்போ நிறைய விஷயம் கேள்விப்பட்டு அவர் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி. பட் ராஜத் பத்திதார் டொமஸ்டிக் லீக்ஸ்லேயும் வந்து ஒரு சில டீம்லாம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருன்ற போது பார்ப்போம் அவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்றது இந்த வாட்டி ஐபிஎல். ஏன்னா அவரோட அப்ரோச் வந்து ரெண்டு இதில் ஆடுறவர் தான். அவருக்கு விராத்மார் தான். சில டைம் எடுத்து அக்ரெசிவ் மோடில் ஆடுவார். சில டைம் ரொம்ப கண்டெயின் பண்ணி ஆடுவார். ப்ளஸ் மிடில் ஆடுறது ரொம்ப ஆப்டான ஒரு பிளேயர். லாஸ்ட் 2-3 சீசனாக ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. லாஸ்ட் சீசன் பெருசாக அவரால் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் சீசன் முன்னாடி சீசன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவங்களால செமிஃபைனல் கூட போக முடியல. அவர் கூட ஒருத்தர் உட்காந்து போராடினாரு. அந்த மிடில் ஆடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் அதுக்கு. மெயினாக இப்போ திருப்பி அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தார். ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்த்த அளவுக்கு இந்த டொமஸ்டிக் சர்க்கியூஸ்லாம் பெருசாக அடிக்கல ரன்ஸ். பட் பார்ப்போம் எப்படி இப்போ இந்த ஃபார்ம் உள்ள கொண்டு வந்து இந்த டீம் அந்த மிடில் ஆர்டர் எப்படி ஸ்ட்ராங் பண்றாருன்றது. பிளஸ் கேப்டன்சியா மோஸ்ட் அவர் கொடுத்தாங்கன்னா அது எப்படியும் அவர் யூட்டிலைஸ் பண்றாருன்றதையும் பார்க்கணும் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் தான். பட் ஒரு நல்ல ஒரு பிளேயர் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர். அதே மாதிரி நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன் எப்படின்னா இப்போ ஒரு 14 ஐபிஎல் மேட்ச் இருக்குன்னா அதுல ஒரு 4 மேட்ச் வந்து ஸோ ஒரு 50 அடிப்பார். ஒரு 4 மேட்ச்க்கு ஒரு 50 அடிப்பார். அந்த மாதிரி விக்கெட்ஸும் வந்து 2-3 விக்கெட்ஸ் எப்போவாது திடீர்னு எடுப்பார். விக்கெட் டேக்கரும் கூட. பிளஸ் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் கன்சிஸ்டண்டா ஆனாருன்னா அவர் ஆடுற டீமே வேற லெவல்ல இருக்கும். பட் ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மர். எவ்ரி இயர் இவர் என்னைக்குமே ப்ரூவ் பண்ணதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பட் ஆனால் முக்கியமான மேட்ச் வினர். அந்த ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாலும் முக்கியமான மேட்ச்ல அவர் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாருன்னா நல்ல விஷயம் தான். அதை வாட்டி பண்றாரான்றதை பார்ப்போம் ஆர்சிபிக்காக. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் தேவை இவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் பக்காவான ஒரு பிளேயர். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு விக்கெட் டேக்கரும் கூட ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். இவரையும் நல்லா சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் என்னடா வில் ஜாக்ஸை வெளியே விட்டாங்க, லூசுங்களா அவங்க மும்பை விட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஆக்ஷன் அப்பெல்லாம் முடிச்சு திட்டி இந்த ஆக்ஷன் டிசம்பர்ல நடக்கும்போது ஒரு 3 months பேக். பட் இப்போ நம்ம அந்த ஒரு பிளேயிங் லெவலில் எடுத்து பார்க்கும்போது வந்து சரி ஓகே அவர் போனா என்ன இது லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் எனக்கு பட்டது. அதே மாதிரி நம்பர் 6ல குணால் பாண்டியா சொல்ல தேவையில்ல. லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு மும்பைக்குலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல டீசெண்டாக அந்த ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து
ஸோ வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஒரு சில டைம் நல்லா அந்த ஃபினிஷிங் ரோலுமே சூப்பராக பண்ணுவார், பேட்டிங்கில் அக்ரெசிவாகவும் ஆடுவார். சில டைம் ரொம்ப அந்த அளவுக்கான அந்த ஒரு கன்சிஸ்டண்டான ரன்ஸ் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்டர் அவர். அட் சேம் டைம் போலிங்கும் வந்து நல்லா எக்கனாமிக்கலாக போடுவார். அட் சேம் டைம் விக்கெட் கீப்பரும் விக்கெட் டேக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போலிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார் அந்த ஒரு நம்பர் 6க்கு. பாப்பா குணால் பாண்டியா அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. லாஸ்ட் இயர்லாம் வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணார். பட் ஆனால் பெருசாக ஃபார்மில் இல்லை. பாப்பா இந்த வருஷம் நல்ல ஒரு ஃபார்முக்கு அவர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த டீமை பொறுத்தவரைக்கும். ஆர்சிபிக்கு இந்த வருஷமாவது அவங்களுக்கு அவங்களோட ட்ராஃபி கனவு என்னவாகுதான்றது. இந்த மாதிரி நம்பர் 7 டிம் டேவிட், சிங்கப்பூர் சித்தப்பா, அவர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து ஒரே கீரில் தான் ஆட தெரியும். சும்மா ஒரு 10 பால் 20 பால் தான், மேக்ஸிமம் 15 பால் ஆடுவார், ஒரு 40 ரன் அடிப்பாருன்ற மாதிரி. ஸோ அவர் வந்து அந்த ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு நம்பர் 7 கரெக்டாக ஆர்சிபி எடுத்து வச்சுப்பாங்க. அவர் சின்னசாமி மாதிரி ஒரு கிரவுண்டில் திடீர்னு இன்னைக்காக ஒரு 3 for 30 அந்த மாதிரி 4 for 30 இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு 100 ரன் ஒத்தையாக நின்று ஒரு 50 ரன் ஒத்தையாக நின்று அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பேட்டர். பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பெருசாக ஐபிஎல் அதிக அளவுக்கு ரெக்கார்டு அவர் கிட்ட இல்லை. ஸோ இந்த சீசனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது டிம் டேவிட் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி டிம் டேவிடுக்கு பேக்கப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொமாரே ஷெர்ஃபோர்டும் இருக்காரு. பெஞ்சில் தான் ஒரு மோஸ்ட் ஆஃப் ஆல் வைப்பாங்க ரொமாரே ஷெர்ஃபோர்டும் நல்ல ஒரு ஹிட்டர் தான். வெஸ்ட் இண்டியன் ஹார்ட் ஹிட்டர் ப்ளஸ் ஒரு மீடியம் பேஸ் பவுலர் தான். மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் டிம் டேவிட் போவாங்க. ஒரு 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் திரும்பி இருந்தாருன்னா ரொமாரே ஷெர்ஃபோர்ட் கிட்ட அவங்க போக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவருக்கு பேக்கப்பாக தான் இவர் இருப்பார். அதேமாதிரி மெயினாக லியாம் லிவிங்ஸ்டன் சொல்ல மாட்டேன். நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன் தான் மோஸ்ட்டாக 99% ஆடுவார். அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஏதாவது இந்த இஷ்யூஸ் ஆச்சுன்னா ஜாக்கப் பெத்தலும் பேக்கப் இருக்கார். அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பெருசாக அந்த அளவுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை. நல்ல ஒரு யங்ஸ்டர். மெயினாக வந்து ஸோ இங்கிலாந்து டொமஸ்டிக் சர்க்யூட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நிறைய இன்னும் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவர் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். நல்ல ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு விக்கெட் டேக்கரும் கூட இருக்கும்போது அவர் வந்து ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு. அதே மாதிரி நம்பர் 8 புவனேஸ்வர் குமார், புவி, நல்ல ஒரு ஸ்பின் பவுலர். எங்கு தொடங்கும் எங்கு முடியும் அந்த பாட்டி தான் ஆர்சிபியில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட கெரியரை திரும்பி போயிட்டு இந்த பக்கம் சன்ரைசர்ஸ்க்கு போயிட்டு திரும்பி இங்கே வராரு. இங்கே அந்த லைன் ஏன் சொல்லணும்னா அது அவருக்கு சூட்டபிளாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின் பவுலரு. ஸோ சின்னசாமி கண்டிஷன்ஸில் அவருக்கு ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்விங் பவுலர்ன்ற மாதிரி அவரால் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் நல்லா பவுலிங் பண்ண முடியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு பவுலிங் லைனப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்ச பவுலர்ஸ்க்கும் நல்லா கைட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிக்கு. உண்மையில ஆர்சிபி நல்லா அந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ் பக்காவாக யூஸ் பண்ணி புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்காங்க. இவர் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக எதுவும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல சன்ரைசர்ஸ்க்கு. பார்ப்போம் இந்த ஆர்சிபியில் அவர் வர நேரம் அவங்களோட பவுலிங் யூனிட் நல்லா இருக்கா ப்ளஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட ஒரு ஃபார்முக்கு வந்தாருன்னா அந்த பவுலிங் யூனிட்ல ஒரு சீனியர் பவுலர்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் அந்த டீமுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்பர் 9 யாஷ் தயால் அவரும் வந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாக எப்போ அவர் வந்து அங்கே ரிங்கு சிங் கிட்ட அடி வாங்கினாரோ, அவர் குஜராத்தில் டீமில் இருக்கும் போது அவர் பவுலிங் போட்டு ரிங்கு சிங் கொல்கத்தா பிளேயர் அடித்தாரோ, அதுக்கப்புறத்துலேருந்து அவர் லாஸ்ட் ஒரு 2 சீசனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறார். நல்ல விக்கெட் டேக்கராக இருக்கார். மெயினாக அந்த பர்பிள் கேப் அந்த ஒரு லிஸ்ட்டில் அவர் வராரு. எவ்ரி இயர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் பர்பிள் கேப் லிஸ்ட்லேயும் வராரு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கர். நல்லா கன்சிஸ்டண்டாக ஒரு அளவு வந்து ரன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் இயரே வந்து தோனி விக்கெட் எடுத்தார். நம்மளால சிஎஸ்கேக்கு டூ ஆர் டை மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே தோக்கடிச்சு செமிஃபைனலுக்குள்ளே போன டீம் அது. அந்த தோத்தாங்க அது வேறு விஷயம். பட் அப்போவே நல்லா பவுலிங் போட்டுருந்தாரு அந்த மேட்ச்சில். நல்ல ஒரு ஓரளவு நல்ல இப்போ நல்லா ட்ரைனாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக ஆகிட்டு வராரு. அப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார் யாஷ் தயால். அதே மாதிரி வந்து நம்பர் 10 ரஷீத் சலாம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ரஷீத் சலாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்க்யூட்லேருந்து கொஞ்சம் ஐபிஎல் டீம்ஸ்லாம் வந்து இப்போ ஆர்சிபிக்குள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு மீடியம் பேசர். பாப்போம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நல்ல ஒரு யங்ஸ்டர் வேற. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு புவி கைடன்ஸில் அவர் இந்த பேஸ் அட்டாக்கை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறார் ஆர்சிபியில். வந்து ரஷீத் சலாம் மாதிரி நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து உண்மையில வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து டிசிக்காவே லாஸ்ட் இயர் முன்னாடி இயர்லாம் நல்லா பவுலிங் போட்டார். ஒரு 2 மேட்ச் என்ன மேட்ச் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ நல்லா எக்கனாமிக்கலான ஸ்பெல்ஸ் போட்டு நல்லா விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். அப்படி இருக்கும்போது ரஷீத் கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸில் ஆர்சிபியில் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவர் தான் ரஷீத் சலாம் தான் வந்து தோணுது. பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்பர் 11 ஜோஸ் ஆஸ்லோட் ஆடுவார். அவரும் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஆஸ்திரேலியா டீமுக்கு வரல, இன்ஜுரியாக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ ஐபிஎல்ல இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் இன்ஜுரி சரியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்னாங்க. பார்ப்போம் அவர் வந்தாருன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராகவும் இருப்பார். அவர் வந்து ஆல்ரெடி ஆர்சிபிக்காகவும் ஆடி இருக்காரு, சிஎஸ்கேக்காகவும் ஆடி இருக்காரு. மெயினாக வந்து நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் போடக்கூடிய ஒரு பவுலர். மெயினாக ரெட் பால் கிரிக்கெட்ல ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் ஓரளவு கன்சிஸ்டண்டாக பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர். விக்கெட் டேக்கரும் கூடன்றபோது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அட்வான்டேஜாக இருக்கும் இவங்க டீமுக்கு. அவர் மட்டும் ஃபிட்டாக 14 மேட்ச் ஆட்டாருன்னா இவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாட்டி ஆர்சிபிக்கு அந்த ஈசாலா வர்றதுக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர் அவர். பார்ப்போம் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக அவர் இன்ஜுரி வந்து முழுமையாக மூலமாக வந்து 14 மேட்ச் ஒரு 6 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா. அவர் இதில் வந்து இந்த ஒரு லெக் பிரேக் ஸ்பின் பவுலர்.
அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவார். சுயாஷ் சர்மா ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தலப்பாக்கட்டை போட்டுட்டு அந்த ஒரு இந்தியா அகாடமியில இருக்க மாதிரி கேகேஆர்லான ஒரு பிளேயர் அப்படி இருக்கும். அவர் வந்து இங்க இப்ப இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிக், சின்ன அமௌண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது. அவரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பின்னரா இருப்பாரு. அவங்க டீம்ல ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா அவரு தான். அது மிச்சம் எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா அந்த மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க போலிங்ல. மெயின் பவுலர்னு பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் கூட சுயாஷ் சர்மா போதும். அவங்க இதுக்கு மேல ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை. அவங்க சேப்பாக்கில் ஆடப்போறாங்க, ஒரு மேட்ச் சேப்பாக்கில் ஆடப்போறாங்க. அவங்க ஓன் கண்டிஷன் ஆடவாங்கன்ற போது கரெக்டான ஒரு ஸ்குவாட் தான் ஓரளவு எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாக்கு பேக்கப்பா தேவ்தத் பதிகல் இருப்பாரு. மோஸ்டா ஜிதேஷ் சர்மா தான் ஆடுவார் 99%. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தான் தேவ்தத் பதிகல் எப்படியா கையெல்லாம் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டனுக்கு நான் சொன்ன மாதிரி ஜக்கப் பெத்தால் ஒரு பேக்கப்பா இருப்பாரு. அதே மாதிரி வந்து டிம் டேவிக்கும் ரொமாலே ஷர்ஃபட் நான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த மாதிரி ஒரு பேக்கப்பா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் ஆஸ்போர்டுக்கும் ஒரு பேக்கப் இன்ஜுரி வரவே இல்லை, ஒரு காசு கொடுத்து போச்சுன்னு நினைச்சா கூட பேக்கப் இங்கடி வச்சிருக்காங்க. அவரும் ஒரு டீசென்டான ஒரு பேசர் தான். பட் கொஞ்சம் அடி வாங்குவார். பட் ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் லைக் அந்த ஷர்துல் தாக்கூர் டைப் ஆஃப் ஒரு பவுலர்ன்ற போது அவரும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பார் அந்த ஒரு பேக்கப்க்கு. அது மாதிரி சுயாஷ் சர்மாக்கு பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங். இவரும் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஓரளவு நல்ல எக்கனாமிக்கலாவும் கண்டெயின் பண்ணியிருந்தார். ரன்ஸ் நல்ல விக்கெட்ஸ் எடுத்தார். பிளஸ் ஒரு டீசென்டான பேட்டிங் ஆடி இருந்தாரு. இவர் மோஸ்டா வந்து பேக்கப்பா தான் இருப்பாரு. இவர் வந்து சுயாஷ் சர்மாக்கு அவரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சுயாஷ் சர்மா ரொம்ப அடி வாங்கினாருன்னா மேபி இவருக்கு வேணா வாய்ப்பு கொடுக்க சான்ஸ் இருக்கு அந்த இம்பாக்ட் மேல. பட் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஸ்பின்னர். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்குவாட் வந்து எவ்ரி இயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கு. பட் இந்த வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க டீம் வந்து ஓரளவு பேலன்ஸ்டா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா இல்லாம ஓரளவு நீட்டா பேலன்ஸ்டா இருக்கு. பட் கேப்டன்சி யார் பண்ண போறாங்க? அஜித் பதிகாரா இல்ல கோலியான் இல்லாம அந்த டீம் காம்பினேஷன்ஸ் பிளஸ் அந்த ஒரு டீம் இதோட அந்த குவாடினேட்டோட போனாங்கன்னா அவங்க நல்ல அந்த டீம் பக்காவா லீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் உள்ள லீட் பண்ணி நல்லா சூப்பரா கொண்டு போனாங்கன்னா மெயினா பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அது இருந்தா இந்த மாதிரி டஃபான ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ்ல ஃபார்ம் இருந்ததுன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% என்னமோ தான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்க செமிஃபைனல் போறதுக்கு. ஸோ ஸ்குவாடும் ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல வந்து நிறைய எரர்ஸ்லாம் கூட இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க போலிங்ல இங்க வந்து இங்க என்ன பிரச்சனைனா ஜோஸ் ஆஸ்போர்ட் எப்போ வேணாலும் இன்ஜுரி ஆகி போயிடுவாரு. அந்த மாதிரி லுங்கினிகிடி அவரும் கொஞ்சம் வாரி விளையாடுற பவுலர். புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். அவரை மட்டும் தான் முழுசா நம்பி இருக்க அந்த ஒரு போலிங் டீம்ன்ற போது எனக்கு பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் யூஸ்வலா அந்த ஒரு சின்ன ஒரு போலிங் ப்ராப்ளம் எனக்கு ஒரு கன்சர்னா தான் இருக்கு ஆர்சிபி டீம் பார்க்கும்போது. பாப்போம் எப்படி இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இந்த வாட்டி அவங்க ஈசாலா கப் நாம்தேவ் வருதா இல்லையான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பார்ப்போம். எஸ்ஆர்எஸ் ஸ்குவாடை பத்தி தான் பார்க்க போறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க ஆல்ரெடி ஒரு டைட்டிலும் அடிச்சிருக்காங்க. நிறைய நல்ல கேப்டன்ஸ்லாம் அவங்க கிட்ட இந்த கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர்லாம் அடிச்சு பத்தி விட்ட ஒரு மாதிரி டீம். அந்த டீம்ல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் மேலேயே ஒரு எரிச்சலா தான் இருக்கும். பட் இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ். டீமே ரொம்ப நல்ல டீம். லாஸ்ட் இயர் ஃபைனல் வரைக்கும் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் அந்த ஒரு பேட் டே தான் அவங்க வந்து கப் அடிக்காம விட்டாங்க. கேகேஆர் கப் அடிச்சாங்க சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் ஃபைனல்ஸ்ல. மெயினா இந்த வாட்டி வந்து அவங்க ரிட்டென்ஷனே வேற லெவலில் தடல்குடலா இருந்தது. ஆனா இந்த மாதிரி ரிட்டென்ஷன் பண்றீங்க நான் அவங்க கன் மாதிரி 5 பிளேயர்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பயே தெரிஞ்சது ஓகே தான் நீங்க ஸ்ட்ரைட்டாவே செமிஃபைனல் கவலைப்படாதீங்க, கப்பு கூட உங்க கையில இருக்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது கூட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணி உள்ள போய் ஆக்ஷன் ஒரு நல்ல பிளேயர்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. மெயினா அவங்க ஓப்பனிங் எப்படி இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராபபிள் 11ல அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆஸ் யூசுவல் லாஸ்ட் இயர் அந்த 2 பேருமே நல்ல அக்ரெசிவா பவர் பிளேல எல்லா மேட்சுமே வந்து ஹைதராபாத்ல நடந்த 7 மேட்ச்லயுமே 100 ரன் 120 ரன்லாம் அடிச்சாங்க. நல்ல பேட்டிங் ட்ராக் வர போட்டு வச்சிருந்தாங்க ஹைதராபாத்ல. கண்ணாமண்ணான்னு இருந்தது. 2 பேருமே அக்ரெசிவ் அப்ரோச் தான் எடுத்தாங்க. பவர் பிளேல ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட்டும் அடிப்பாரு, இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா அடிப்பாரு. எதிர்க்க இருக்க பவுலர்ஸ்க்குலாம் கை காலெல்லாம் நடுங்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் அப்பவும் அவங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவா ஆட போறாங்கன்னு சொல்லி நிறைய அவங்க வீக்னஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு நிறைய பவுலர்ஸ் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே அந்த அளவுக்கு ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி அவங்க விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் இயர் அந்த மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது வந்து 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு த்ரெட் ஆப்போசிட் டீமுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு அப்ரோச். பட்டா பாக்கியம் படாட்டி தேக்கியன்ற ஃபார்மெட்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதுவே வந்து ஓப்பனிங் பேர ரொம்ப டேஞ்சரா இருக்குது. அந்த மாதிரி நம்பர் 3ல இஷான் கிஷான் இன்னொரு டேஞ்சர் வராது. ஆல்ரெடி மும்பைக்கால ஓப்பனிங் ஆடிந்த ஒரு பிளேயர் தான் மும்பை இந்தியன்ஸ்க்காக. இப்போ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு தான் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பர் 3ல ஓரளவுக்கு அந்த ஒரு வேல்யூ அட்வான்டேஜா இருக்கும். நல்ல ஒரு டீசென்டான ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாரு. சம்டைம்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. பட் இங்க அவரோட பொசிஷன் எப்படி இருக்கும்னா எஸ்ஆர்ஹெச்ல ஆல்ரெடி 2 பேரும் அக்ரெசிவா ஓப்பனிங்ல ஆடுறதுனால இவருக்கு கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தேவைப்படுவார். பட் இவர் எப்படி அவரோட பேட்டிங் அப்ரோச் பிளஸ் அவரோட மைண்ட் செட்டை மாத்துறாருன்றது இந்த பிராக்டிஸ்லயும் இவர் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஐபிஎல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எப்படி ஆடுறாருன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். பார்ப்போம் எப்படின்றது. பட் ஒரு நல்ல பிளேயர் இஷான் கிஷான் ரீசெண்டாக பெருசாக அவருக்கு இந்தியன் டீம்ல எதுவும் சான்ஸ் கிடைக்கலன்ற போது இங்க அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் திரும்பி அவரால் ஃபுல்லாக வர முடியும். அவர் கூட அந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வர முடியுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஐபிஎல் எல்லாருமே திரும்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. பார்ப்போம் அவரும் யங்ஸ்டர் தான். பட் நல்ல பிளேயர் இஷான் கிஷான்லாம் பார்ப்போம் எப்படி அவர் யூஸ் பண்றாங்கன்றது, அவரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது. அதே மாதிரி நம்பர் 4ல நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஒரு யங்ஸ்டர், சூப்பர் ஆல்ரவுண்டர். அவர் எப்போ இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடினாரோ
அதுக்கப்புறம் அவருக்கு இந்தியன் டீம் டெஸ்ட் டீம்லலாம் வாய்ப்பு கிடைச்சி, ODI டீம்லலாம் வாய்ப்பு கிடைச்சி போய் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆந்திராலேருந்து போயிட்டு இந்தியன் டீம்ல பிடிச்சி கலக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக ஆஸ்திரேலியாலாம் போய் செம்மையா ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு டீசென்ட்டான மீடியம் பேசர், ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் அவரு. பேட்டிங்கும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஆடுவார். சில டைம் கொஞ்சம் அக்ரெசிவ் அப்ரோச் எடுப்பாரு. அந்த ஒரு நம்பர் 4க்கு ஒரு முக்கியமான ஒரு பவுலர் முக்கியமான ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கம் மெயின் பேட்டர்ன்ற போது நிதிஷ்குமார் பெரிய யூஸ்ஃபுல்லா இருப்பார். லாஸ்ட் இயர்லாம் நம்பர் 5, நம்பர் 6 தான் வாங்கினார். பட் இந்த வாட்டி அவர் கண்டிப்பா நம்பர் 4 கொடுக்கணும். நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ன்ற போது கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கேல்சன். கேல்சனை பத்தி சொல்லவே தேவையில்ல. அட் பிரசன்ட் இப்ப இருக்க ஒரு நம்பர் 1 T20 பேட்டர் வேர்ல்ட்ல யாருன்னு கேட்டீங்கன்னா ஹென்ரிக் கேல்சன் தான் சொல்லுவேன். ஸ்பின் ஹிட்டர் வேற லெவல். என்ன வேற ஒரு ஸ்பின் கண்டிஷனா எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர்ன்ற போது அந்த டீம் அந்த நம்பர் 5ல வேற லெவல். இவரை தான் ஃபர்ஸ்ட் ரிட்டைனா வந்து SRH எடுத்திருந்தாங்க இந்த ஆக்ஷன்ல. கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பேட்டரா இவர் இருப்பாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டராகவும் இவர் இருப்பாருன்றதை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அவர் வந்து சொல்ல தேவையில்ல அவரை பத்தி. நம்ம ஹென்ரிக் கேல்சன் பத்தி எப்போ வேணாலும் வந்து அடிப்பாரு. அக்ரெசிவான ஒரு பேட்டர், நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர்ன்ற போது அவங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் வந்துருது SRHக்கு. நல்லா ஆல்ரெடி ஒரு ரிட்டைன் பண்ண பிளேயரும் கூட. அட் தி சேம் டைம் நம்பர் 6 வந்து அபினவ் மனோகர். இவரும் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு யங்ஸ்டர். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க LSGக்கு ஆடிந்தாரு. இப்போ இந்த வாட்டி SRH எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பை தான் இவரு. ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர், ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான பேட்டரும் கூடன்ற போது அக்ரெசிவ் அப்ரோச் எடுப்பார். அதனால அந்த ரோய் வெளியே தகுந்தாரில் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக ஒரு ஃபினிஷிங் மாதிரி ஏதாவது ஃபினிஷிங் ஸ்டேஷனில் வந்து அடிச்சு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர். அதே மாதிரி நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ். அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், ஸ்ரீலங்கன் பவுலர். இப்போ ரீசென்ட் டேஸில் கமிந்து மெண்டிஸ் ஸ்ரீலங்காக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ற போது அவருக்கு ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவலில் வந்த உடனே சான்ஸ் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். பாப்போம் ஒரு 3-4 மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது. அதுக்கப்புறம் வேணா ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஒரு 3-4 மேட்சஸ் தான் அவர் கண்டிப்பா ஆகணும் SRHக்கு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு யங்ஸ்டர் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரதுனால எனக்கு அவர் மேல ஒரு ஹைலி ரேட் பண்ணுவான் அவர். அதே மாதிரி நம்பர் 8ல பேட் கமின்ஸ் கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டன் வேற. அது சேம் டைம் இங்க SRH கேப்டன் வேற. லாஸ்ட் டைம் ஃபைனல் வீக் வந்து கப் அடிக்க முடியல. பட் நல்ல கேப்டன்சி அவர் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டீசென்டான ஒரு ஸ்கூலான ஒரு கேப்டனா தான் அவர் இருக்காரு. பாப்போம் இந்த வாட்டி எப்படி அவரோட கேப்டன்சி இருக்கு. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டி நல்ல கேப்டன்சி பண்றாரு. பிளஸ் அவரும் ஒரு இன்ஜுரி ப்ரோவா தான் இருந்தார் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபில. அவருமே ஆடல. பட் அப்படி இருக்கும்போது அவர் இந்த வாட்டி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் நல்ல ஒரு பக்கா கேப்டன்சி மெட்டீரியல். அவரும் ஒரு டீசென்டா ஆன்டி பேட்ஸ்மேனா இருப்பார். பிளஸ் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் அவரும். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல. பாப்போம் எப்படி அவர் திரும்பி ஒரு கம்பேக் வந்து வேற லெவலில் கொடுக்குறாருன்றது. அது மாதிரி நம்பர் 9ல ராகுல் சாகர். ஸோ ராகுல் சாகரும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் பவுலர், நல்ல ஒரு டீசென்டான ஒரு பவுலர், விக்கெட் டேக்கர். பிளஸ் மும்பை இந்தியன்ஸ்லாம் ஆடினாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ். பஞ்சாப்லாம் ஆடினார் லாஸ்ட் இயர்லாம். அதுமாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பஞ்சாப் ஆடினாரு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர். மெயினாக தோனிக்கே ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பவுலர். நல்ல ரன்ஸ் கண்டினியூ பண்ண கூட ஒரு பவுலர். அப்படி இருக்கும்போது ரொம்ப இந்த ஸ்குவாட்ல பக்காவாக ராகுல் சாகரை உள்ள பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவங்களுக்கு மெயினாக ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுது. அதுவும் ஒரு நல்ல ஸ்பின்னர் இந்த மாதிரி ஸ்பின்னர். ஸோ இவரை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்புறேன். ஏன்னா அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி கொடுத்து ஆகணும் SRH பொறுத்தவரைக்கும். அந்த ஒரு இந்த மாதிரி சூப்பரான ஒரு போலிங் லைனப்ல அவர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். பிளஸ் விக்கெட் டேக்கர் வரும். பட் ரன்ஸ் அதிகமாக எக்கனாமிக்கலாக அதிகமாக போகாம தான் நல்லது தான். அதே மாதிரி நம்பர் 10ல ஹர்ஷல் பட்டேல். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லோ மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். மெயினாக விக்கெட் டேக்கர் இவரும் இந்த பர்பிள் கேப்புக்கு மெயினாக போராடக்கூடிய ஒரு பவுலர். எவ்ரி இயர் வந்து கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாருன்றது போது ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து நல்ல ஒரு விக்கெட் டேக்கர். பவர் பிளேவாக இருக்கட்டும், எஸ்பெஷலி வெட் ஓவர்ஸ்லாம் நிறைய டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்மளே பார்த்துருக்கோம் RCBக்காக. ஒரு நல்ல பவுலர். இவர் ஏன் RCB அப்போ முன்னாடி விட்டாங்கன்றது எனக்கு தெரியல. நல்ல சூப்பரான ஒரு பவுலர். ஒரு 10 கோடி கிட்ட சம்திங் அதை எடுத்திருக்காங்க. SRH ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு பிக் தான் அது. எனக்கு விக்கெட் டேக்கர் கொஞ்சம் ரன்ஸ் ஒரு 40 ரன் கொடுத்தாலும் 3 விக்கெட் எடுத்துருவாருன்ற போது அந்த முக்கியமான விக்கெட்ஸ்லாம் அவர் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஹர்ஷல் பட்டேல். அதே மாதிரி நம்பர் 11 வந்து முகமது ஷமி பாயை பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு இந்தியன் டீமுக்காக. இல்லை கன்சிஸ்டண்டாக போலிங் போட்டுருக்காரு. இதனால நம்ம பும்ரா சொல்லலாம். பும்ராக்கு அடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய பேசுறதுனா ஷமி தான். உலகம் ஃபுல்லாக பேசுவோம் அந்த மாதிரியான ஒரு பவுலர். மெயினாக ரெட் பால் கிரிக்கெட்டில் லெவல் பவுலர். ஒயிட் பால் கிரிக்கெட்டும் ஓரளவு டீசெண்டாக போடுவார். மெயினாக T20 இந்த மாதிரி IPL ஃபார்மேட்டில் ஓரளவு நல்லா எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பவுலர் தான். இப்போ ரீசெண்டாக நல்லா ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மோட வெறியோட கொண்டு வந்தாருன்னா இங்கே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் SRHல அவர். அதே மாதிரி நம்பர் 12 சிம்ரன்ஜித் சிங். இவரும் வந்து CSKலேருந்து போன ஒரு சிங்கு தான் இவர். இவரும் வந்து டீசெண்டாக போலிங் போடுவார். கொஞ்சம் எக்கனாமிக்கெலாம் போட்டார். ஒரு 2-3 மேட்ச் ரொம்ப அடி வாங்கினார் CSKக்கு லாஸ்ட் இயரே. பாப்போம் இவருக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இவர் இம்பாக்ட் பிளேயராக மோஸ்ட்டாக யூஸ் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாப்போம் சிம்ரன்ஜித் சிங் எப்படி இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி அபினவ் மனோகருக்கே ஒரு பேக்கப் இருக்காரு. அதர்வாட் டைலே. அவரும் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு ஹார்டிட்டிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ ரீசெண்டாக நிறைய டொமஸ்டிக் சர்க்கியூஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ்க்கே ஒரு பேக்கப் இருக்காங்க. பை லாஸ்ட் ஆப்ஷன் அட்லீஸ்ட் 75% வந்து கமிந்து மெண்டிஸ் தான் ஆட போறாரு இந்த பொசிஷன். பேலன்ஸ் 25% அவர் இல்லைன்னா பிரைடன் கேஸ் இல்லைன்னா இவரு ஆடம் ஜாம்பா. இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் ஆட பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. பிரைடன் கேஸும் வந்து இந்த இங்கிலாந்து டீமுக்காக ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஆனால் அவரை யூஸ் பண்ணுவாங்களா இல்லைனா போயிட்டு
ஆடம் சாம்பாவை யூஸ் பண்ணுவாங்களான்றது அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ்ல இவங்க 2 பேர் இருக்காங்க. நல்ல ஒரு பேக்கப் தான் இது. அதே மாதிரி ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச்ச பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. லாஸ்ட் இயர்ல பார்த்த அதே ஸ்குவாட் தான் ஒரு 70% இருக்கு. ஒரு 30% மட்டும் நான் பட்டிட்டிங் டீம் பார்த்து புது பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு கேப்டன் பேட் கமின்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த டீம் வந்து ஒரு செமிஃபைனல் வர ஒரு 70% கிட்ட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எஸ்ஆர்எச் ஒரு நல்ல ஸ்குவாட் இது. எப்படி இந்த வாட்டி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். எனக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வேற லெவல் இருக்கு. போலிங் ஓரளவு கொஞ்சம் நல்ல சூப்பராகவே இந்த வாட்டி எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயரோட போது அப்படிங்கிற போது இவங்க கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு ஒரு பெரிய கண்டெண்டராக இருப்பாங்க. 70%, 75%, 80% நான் சொல்லுவேன். செமிஃபைனல் வர ஒரு நல்ல ஒரு நீட்டான டீமாக இந்த வாட்டி எஸ்ஆர்எச் இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.